நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பாலபாரதி அவர்கள். மேடம் வணக்கம். தோழர் ஆர் நல்லக்கண்ணு காலமானார். தொடர்ந்து இயற்கையோடும் மருத்துவத்தோடும் கடும் போராட்டத்தை நடத்தி உயிரிழந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கல் செய்தி. தோழர் RNK என்று கட்சி அணிகளால் இடதுசாரி கட்சிகள் முழுவதும் அவ்வாறான ஒரு பேரன்பு கொண்ட தோழரை இழந்திருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. தொடர்ந்து அவர் தன்னுடைய உடல்நிலையில் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினார். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் சிறைக்குள்ளும் சிறையில் நடந்த பல சித்திரவதைகளினால் அவர் தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக ஒப்படைத்தவர். ஒரு மிகச்சிறந்த மகத்தான போராளி. இந்திய நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை வைத்திருக்கிறார். தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவைகளை வென்றெடுப்பதற்கும் மதவாத சக்திகளிடமிருந்து இந்திய நாட்டை ஒரு மதச்சார்பற்ற அரசியல் பண்புக்குள் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணியில் தோழர் RNK அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நேரத்துல அவருடைய இழப்பு என்பது இடதுசாரி கட்சிகளுக்கும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த இடத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் மார்க்சிய தத்துவத்தோடு ஒவ்வொருவரும் அவருடைய பதாகையை உயர்த்தி பிடிப்போம் என்று அவருக்கு இந்த நேரத்தில் புகழஞ்சலியை மிகுந்த நெகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளம் தலைமுறையினர் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் அல்லது அரசியலில் இருப்பவர்கள் திரு ஆர் நல்லக்கண்ணுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பதை என்னவா நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு, நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று என்பது மக்களின் மீதான பற்று. மக்களின் மீதான பற்று என்பது அவங்க இரண்டு பகுதியாக இருக்கிறாங்க. ஒண்ணு தொழிலாளி வர்க்கம், இன்னொன்னு உழைப்பை சுரண்டக்கூடிய ஒரு வர்க்கம். இதுதான் உலக அளவிலும் இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கு. ஆகவே இதுதான் மிக முக்கியமான அரசியல். இன்றைக்கு வேலை இல்லாத பிரச்சனை, பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் எவ்வளவோ படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையில்லாத இளைஞர்களை தான் மிக குறைந்த ஊதியத்துக்கு முதலாளித்துவம் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உலக அளவுக்கு இந்தியாவிலும் தீவிரப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இதை மாற்ற வேண்டும் என்றால் இளைஞர்கள் நாட்டுப்பற்றோடும் இன்றைக்கு மார்க்சிய ஒரு பொது உடைமை தத்துவார்த்தம் என்பது எவ்வளவு பெரிய உண்மை, உழைப்பு சுரண்டல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதை தடுப்பதற்கான அரசியல் ஏன் களத்துல முன்னுக்கு வரல, அதை கம்யூனிஸ்ட் இயக்கம் எடுத்தது, அதை தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் எடுத்தார்கள். ஆகவே அந்த அரசியலின்பால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தோழருடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. நன்றி திருமிகு பாலபாரதி. இணைப்பில் வந்து இரங்கல் செய்தியை பதிவு செய்து கொண்டமைக்கு. முதுபெரும் பொது உடைமை சிந்தனைவாதியான ஆர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் காலமானார். பிப்ரவரி 1 முதல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழந்ததாகவும் தொடர்ந்து கடைசி வரை அதற்கான மருத்துவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். தற்போது மருத்துவமனையில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் யார் யார், அங்கு என்ன நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். காலையிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் வீரபாண்டியன், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியோட சில சமூகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை புரிந்திருக்கிறார். அதாவது முன்னதாகவே நேற்று முன்தினமே அவரது உடல்நிலை மிகவும் என்ற தகவல் வந்ததற்கு பிறகாகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களாகவே வந்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில அவரை அந்த மருத்துவமனையில் அப்போது இதற்கு முன்பாக வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே அவரிடம் கற்க வேண்டிய மிகப்பெரிய பாடம், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் மாண்பாக நடத்தக்கூடியவர், மக்களுக்காக நாட்டுக்காக போராடியவர், தற்பொழுது இயற்கையுடன் போராடி வருகிறார். அவர் மீண்டும், அதாவது கடந்த முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது எப்படி மீண்டு வருவாரோ அதே போல இந்த முறையும் மீண்டு வர வேண்டும் எனதான் வந்த அனைத்து தலைவர்களுமே கூறிய ஒரு கருத்தாக இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று மதியம் 1:55 மணி அளவுல அவர் உயிர் பிரிந்திருக்கிறார்.
தொடர்ந்து இந்த தகவல் உயிர் பிரிந்தார் என்கின்ற தகவல் கிடைத்ததற்கு பிறகாக தமிழகத்திலிருந்து ஏற்கனவே அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருக்கிறது என தகவலை கேட்டவுடனே கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் காலை முதலே மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில அவர் காலமானார் என்ற செய்திக்கு பிறகாக அப்ப சென்னை, அதே போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் தற்பொழுது மருத்துவமனைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மருத்துவமனை வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது மேலே சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அந்த நடைமுறைகளை முடித்ததற்கு பிறகாக அவருடைய உடல் என்பது பாலன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியின் தற்பொழுது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மருத்துவமனையில் இருக்கிறார். முன்னதாக மதிமுகவுடைய முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ முன்னதாக நல்லக்கண்ணு அவர்களை சந்தித்திருந்தார். இந்த நிலையில தான் தொடர்ச்சியாக அவர் காலமான செய்திக்கு பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் தொண்டர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கும். அதற்கு முன்னதாகவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து நல்லக்கண்ணு அவர்களுடைய உடல் என்பது சீனாவில் இருக்கக்கூடிய பாலன் அந்த அலுவலகத்தில் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில மற்ற சிகிச்சை பெற்று வரக்கூடிய மற்ற நோயாளிகளுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் வீரபாண்டியன் அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். மற்ற நோயாளிகளுக்கும் வரக்கூடிய நபர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவருடைய உடல் என்பது தீநகரில் இருக்கக்கூடிய பாலன் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்திருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ வந்திருந்தார். இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த சம்பவம் அவர் காலமானார் என்கின்ற செய்திக்கு பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவமனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அளவுக்கு வெங்கட், தற்போது பிற்பகல் 1:55 மணி அளவில் நல்லக்கண்ணு அவர்களினுடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை அறிக்கை என்பது தெரிவிக்கிறது. அந்த மருத்துவமனை அறிக்கையில கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாகவே நேற்று முன்தினம் முதலே அவருக்கு அந்த உடல்நிலை என்பது பின்னடைவு ஏற்பட்டது என கூறப்பட்ட நிலையில அந்த செய்தி அப்போதுதான் எனக்கு கடந்த காலங்களில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அப்போது எப்போதுமே மருத்துவமனை சார்பாக அறிக்கை என்பது வழங்கப்பட்டதில்லை. நேற்று முன்தினம் அவரது உடல்நிலை பின்னடைவு சந்தித்தது என கூறப்பட்ட நிலையில் தான் நேற்று மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில அவர் நல்லக்கண்ணு அவர்கள் காலமாகிறார் என அந்த அறிக்கையின் மூலம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில பிப்ரவரி 1ஆம் தேதி நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நல காரணமாக வெங்கட், தொடர்ந்து இணைப்புல இருங்க, பேசலாம்.